மீதமான சாதத்தை பயன்படுத்தி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி 5 நிமிஷத்துல ரொம்பவே ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல். நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராச்சும் ஒரு கெஸ்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் இல்லை நம்ம வீட்டு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு சூடாக ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டாலுமே நம்ம வீட்டில் எப்போவுமே மதியம் வடித்த சாதம் மீதம் இருக்கும். அதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபியோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த சாதம் தான். நீங்கள் இன்றைக்கி வடித்த ஃப்ரெஷ்ஷான சாதமாக இருந்தாலும் சரி, இல்லை நேற்று சமைச்ச பழைய சாதம் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த ரெசிபிக்கு தாராளமாக பயன்படுத்தலாம். நான் இங்கே ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் சாதத்தை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வெளியில் எடுத்து வச்சு அந்த சில்னஸ் எல்லாம் போனதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெரிய சைஸ் கேரட்டை திருவி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு முட்டையை நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டை சேர்க்கறது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முட்டை சேர்க்காமையும் செய்யலாம். அதே மாதிரி ஒரு முட்டைக்கு பதிலாக நம்ம 2 முட்டை வேணாலும் சேர்த்து செய்யலாம். ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாதத்துக்கு 1லேருந்து 2 முட்டை வேணாலும் சேர்த்து செய்யலாம். இந்த சாதத்தையும் முட்டையும் மட்டும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம லைட்டாக பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வாங்க. அந்த சாதம் லைட்டாக குழஞ்சி வரணும். அதுக்காக தான் நம்ம பல்ஸ் கொடுத்து எடுத்துகிட்டு வரோம். நல்லா அரைச்சிடக்கூடாது, பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம். சாதம் ரொம்ப நைஸாக அரைப்பட்டு வரக்கூடாது. அங்கங்கே சாதம் அரைப்படாமையும் இருக்கணும். அதுக்காக தான் லைட்டாக பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துகிட்டு வரோம். இந்த மாதிரி நல்லா திக்கான பேஸ்ட்டாக ரெடியாகி வரணும். ஒருவேளை நீங்கள் முட்டை சேர்க்காமல் செய்கிறீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த சாதத்தை வேறு ஒரு பவுலில் நான் மாற்றி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் கேரட்டை திருவி எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பிங்க் சால்ட் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் சால்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். கூடவே பொடியாக நறுக்கின கறிவேப்பிலை இலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன். நாம சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையுமே கை வச்சு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணி எதுவுமே தேவைப்படாது. தண்ணி எதுவும் சேர்க்கவும் வேண்டாம். நம்ம சாதத்தில் இருக்க ஈரப்பதம், சேர்த்த முட்டை, இதில் இருக்க ஈரப்பதமே நமக்கு போதுமானதாக இருக்கும். நான் இதில் பச்சை மிளகா சேர்க்கல. அதுக்கு பதிலாக மிளகாத்தூளே கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் எல்லா பொருட்களையுமே இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. எனக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ரொம்ப இலகலாக இருந்தால் கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்கிற அளவுக்கு இருக்கணும். நம்ம பக்கோடா மாதிரி கையில் பிடிச்சி எண்ணெயில் போடுற பதத்துக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மாவு ரொம்ப இலைகளாக இருந்தால் நம்ம எண்ணெயில் போட்டு இருக்கும்போது பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஹார்டாயிரும், சாஃப்டாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் மாவு எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கையை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு மாவு எடுத்தீங்கன்னா மாவு அதிகமாக கையில் ஒட்டாது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதிகமாக எண்ணெய் குடிக்காது. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பக்கோடாக்க எப்படி சின்ன சின்ன பீஸாக எடுத்து எண்ணெயில் போடுவோமோ அதே மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். மாவை எண்ணெயில் சேர்க்கும் போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சிடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க மாவெல்லாம் நல்லா வெந்து வரும். மேல் பக்கமும் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். கீழ்ப்பக்கம் நல்லா வெந்து வந்ததுமே மெதுவாக திருப்பி விட்டுலாம். 2 பக்கமும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க. நல்லா மேலே நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் சாப்பிடும் போது மேல் பக்கம் நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மீதம் இருக்க எல்லா மாவையுமே அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சு எடுத்தீங்கன்னா தான் மாவு உள்ளே நல்லா வெந்து மேல் பக்கம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பக்கோடா அதிகமாக எண்ணெய் குடிச்சிரும். 2 பக்கமும் நல்லா வெந்து இந்த மாதிரி செவந்து வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் இந்த பக்கோடாவில் வெறும் கேரட் மட்டும்தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட்டுக்கு பதிலாக வெறும் வெங்காயம் மட்டுமே அதிகமாக சேர்த்து செய்யலாம். அப்படி இல்லை முட்டைகோசு சேர்த்து செய்யலாம், கேப்சிகம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் விருப்பமாக இருக்கோ அந்த மாதிரி சேர்த்து செய்யலாம்.
இந்த பக்கோடாவை நீங்கள் மீதமான சாதத்தில் செஞ்சீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் சாப்பிட்ற வெங்காய பக்கோடாவை விட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்கிறப்போ குழந்தைங்களுக்கும் அது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா மொறுமொறுப்பாக இருக்கனால குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஊட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம். Bye, see you soon.